ஏன்னா போன வீடியோ ஓவரில் அப்படின்னு இது ஓப்பனிங்கில் வச்சுருங்க. ஓகே, ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம். வெல்கம் யூ ஆல் டு த மீடியா மேசன்ஸ் பாட்காஸ்ட். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து நிறையா விளையாட்டுகள் விளையாண்டுருப்போம். நிறைய கேம்ஸ் நமக்கு மனசில் இருந்திருக்கும். நிறைய கேம்ஸ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். சில பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த மாதிரி நம்ம விளையாண்டதில் நிறைய கேம்ஸ் விளையாண்டுருப்போம். அப்படி நாங்கள் விளையாண்ட கேம்ஸில் எங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ், எங்களோட பர்சனல் ஃபேவரட்ஸ்லாம் வச்சுருக்கோம். அண்ட் நான் சில சர்ப்ரைசிங்கான விஷயங்களும் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் அப்படியே வரிசையாக பார்த்துருவோமா? என்னோட மெமரி புரியுது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது கேமரா. இது என்னன்னு தெரியுதா? இதெல்லாம் விளையாண்டது இப்ப திருப்பி சவுண்டு பட்டே கிளப்புன்ற மாதிரி இதுதான். ஒரு நிமிஷம் போறப்ப சுத்தி கட்டாங்க தெரியும் பாரு. ஓகேவா? அவன் கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்க சத்தம் எங்க திரும்பி பாக்குற. ஓகேவா? இதுடா சூப்பர். இதுதான் இந்த கேம். 1 2 3 4. எனக்கு 8:15 தான் ஸ்கூல்னா 7 மணிக்கெலாம் ஸ்கூலுக்கு போயிடுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கூலில் கூட படித்த எல்லா பசங்களையும் 7 மணிக்கெலாம் ஸ்கூலுக்கு வந்துருங்கடா அப்படின்ட்டுருவேன். எங்களோட பேட்டு எங்களோட பேடு தான், ரைட்டிங் பேடு தான் எங்களோட பேட்டு. ஆனால் இந்த மாதிரி இப்போ வரைக்குமே இதை வச்சு எதுக்காக கரெக்டாக ஃபோர்ஸாகவும் போகும், வலிக்கவும் செய்யும், பக்காவாக இருக்கும். இது பேப்பர் பால்லாம் அதே மாதிரி இது கிரிக்கெட் விளையாடுறதுக்கு மட்டும் இல்ல, முத்துக்கு பஞ்சரி எரிபே விளையாடுறதுக்கும் இது கரெக்டான ப்ராப்பர்ட்டி. செலவே கிடையாது. எல்லாரோட பேப்பர் 5 ரூபாய்க்கு நீ செலோ டேப் வாங்கினா டேப் தான் கிளாஸுக்கு எல்லா கிளாஸ்லயும் ஒருத்தர் கொண்டு வந்துடுவான். டேப், ஸ்டாப்லர், இங்க் ரப்பர்லாம் ஒருத்தர் கொண்டு வந்துடுவாங்க. எல்லாம் ஒருத்தர் கிரிக்கெட்னு சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வந்தது என்னன்னா, ஸ்கூல் டேஸ்ல எல்லாருமே விளையாண்ட ஒரு விஷயம் ஹேண்ட் கிரிக்கெட். அதெல்லாம் ஆனா அந்த டைம்ல அதுதான் பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? பிரின்சிபல் ரூமுக்கு கூட்டு போயிருவாங்க, ஹேண்ட் கிரிக்கெட் விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம். ஆமா, மேக்ஸ் இது இந்த இவ்வளோ ப்ளஸ் இவ்வளோன்னு கேட்டால் கூட நமக்கு டக்குன்னு சொல்ல வராது. ஆனால் இது மட்டும் ஃபாஸ்ட் 7 25 23 81 80. ஆனா மேக்ஸ் தெரியாத வந்தான் அப்படின்னா மாட்டினா நான் பாட்டு சொல்லிட்டே இருப்பேன். இது நீ பேன் கிரிக்கெட்னா உனக்கு புக் கிரிக்கெட் தெரியுமா? புக் கிரிக்கெட் என்னன்னா, புக் இருக்குல்ல, இப்போ மேக்ஸ் புக்கோ சயின்ஸ் புக்கோ இருக்குன்னா அதில் நம்பர் இருக்கும். 11வது பேஜ், 21வது பேஜ், 31வது நிறைய பேர் நம்பர் இருக்கும். உனக்கு 0 வந்தா நீ அவுட். புக்கை திறக்கிற 51வது பேஜ் அப்படின்னா உனக்கு 1 ரன். ஓ அப்படியா? 37வது பேஜ்னா 7 ரன். இதுல பேர் திருப்பறப்ப 50 60 70 அந்த மாதிரி 0 நம்பர்ஸ்ல இருந்தாலே அவுட். இந்த ரூல்ஸ்ல நடந்துட்டா அவுட். 0 பாக்கறப்ப மேம் படிச்சிட்டா மேம் இருக்கேன். ஆர்டர் இவெல்லாம் போட்டா தெரிஞ்சிடும்ல, கணக்குலயே இருக்கணும். இங்க பார்த்துட்டு கான்சென்ட்ரேஷன்ல இருக்கணும். அதோட தேவையில்லை. திருப்பினியா 6 அடுத்து 7 ஓகே 6 7 11. இந்த ஆர்டர் ஈவென்ட் ஆக்ஷன் செம ஃபேமஸா போகும். ஆக்ஷன் காசே இருக்காது. 250 கோடிக்கெல்லாம் விட்டு போவாங்க. 250 கோடி 300 கோடி என்னடா பேசுறீங்கன்னு. ஸோ எனக்கு இப்படி வரிசையில் ஞாபகம் வருது நிக்கல் குந்தல். சார் வரும்போது வணக்கம் ஐயா நன்றி சொல்லணும். பாவம் இப்படியே ரெடியா இருப்பானுங்க இந்த வீக் பிளேயர்ஸ்லாம். ஐயா ஏதோ ஒரு மறதியில டக்குனு பொங்கன ஒரு மூஞ்சி பார்க்கணும். வணக்கம் ஐயா. நான் ஸ்கூல் படிக்கும்போது நோஞ்சாம இருப்பேன். எவனாச்சும் குத்துனா அப்படின்னா நான் படுத்துருவேன். அதனால யாரு கூடயுமே சேர மாட்டேன். என்ன பண்ணுவேன், ஏன்னா வற்புறுத்தி இப்போ நம்ம சும்மா நடந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்னா கையை பிடிச்சிருது உட்கார வச்சு. இல்லை எனக்கு முதுகு வலிக்குது, நான் கழிச்சுக்கிறேன் வாபஸ் குத்து வலிக்குதுன்னா கேம் விட்டே போறேன். கேம் விட்டு போறதுக்கு 10 குத்து ஆகுது. இவங்கெல்லாம் சொன்னது ஸ்கூல் டைம்ல இன்டோர்ல விளையாடுறது. எனக்கு அவுட்டோர்ல ஏரியா பசங்களோட விளையாடுறது. எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சதுன்னா கோலி குண்டு தான் நான் சொல்லுவேன். 3 டைப் ஆஃப் கேம் இருக்கு. ஒன்று ராஜா டோனின்னு ஒன்று இருக்கு, அது நார்மலாக குழியில போட்டு விழுகிறது. இன்னொன்று 3 கோடு போட்டு பூந்தான்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி யார் அதிக டைம் வெளியே இருந்து ஆப்போசிட் அடிக்கிறாங்கன்றதுல பயங்கரமா இருக்கும். ஓகேவா? அது ஒன்று. இன்னொன்று இழுவைன்னு ஒரு கேம் இருக்கு. அது என்னன்னா, குழி தோண்டி விளாடணும். அதில் ஒருத்தர் பட்டாயிட்டா அவனோட குண்டை அடிச்சு கொண்டு போயிட்டு இருக்கும் ரொம்ப தூரம். இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, ரொம்ப தூரம் போயிடுவான்ல, போனதுக்கப்புறம் யாருமே அவன் குண்டு அடிக்கலாம். அங்கேருந்து ஆரம்பிச்ச இடத்துக்கு வரைக்கும் அவன் நொண்டி அடிச்சுட்டே வரும். அப்போ நம்ம பாய்ஸ்லாம் சுற்றி கையில் மண்ணலி வச்சுக்குவோம். அவன் நொண்டி கீழே விட்டானா அவன் காலில் மண்ணு சட்டு எரியுது. இது கோலி குண்டு, பம்பரம், காட்ஸ் இதெல்லாமே ஒவ்வொரு சீசனாக வரும். நமக்கு பம்பரம் 2 இருக்கு. வட்ட பார் ஒன்று இருக்கு, ஆக்கர் பார் ஒன்று இருக்கு. ஓகேவா? வட்ட பார் நார்மலாக ஒரு ஃபன்னாக ஜாலியாக விளாடுறது. ஆக்கர் பார் தான் இங்கேருந்து அங்கே ஒரு 2 பேர் வச்சுக்குவாங்க. இங்கேருந்து பம்பர் தாங்க அடிச்சு மாற்றி போகணும். ஆக்கர் பாரில் கட்டை பரிமாறுதல்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அந்த கேமோட இப்போ 12 பார்னு வச்சுக்கோங்க. 12வது பார்ல யார் கட்ட அங்கேருந்து இங்கே வருதோ அவன் தோக்குற வின் பண்ணுறவனுக்கு அந்த அவனோட பம்பரத்தை கொடுத்துடணும். ஓகேவா? பம்பரத்துலேயே நிறைய வெரைட்டி ஆஃப் பம்பர் இருக்கு. கோமாளி கட்டை, தோசை கட்டை, அந்த மாதிரி அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையா? என்னடா நம்ம கொஞ்சம் எலைட்டான பீப்புள் பாடி வித் பிளாஸ்டிக் ஸ்போர்ட். அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பம்பரம் மாதிரி இந்த கடையில் பேப்லெட்லாம் வைக்கும்.
அது என்ன பண்ணுவோம்னா சட்டிக்குள்ள வீட்டில் சமைக்கிற சட்டி இருக்குதுல்ல அதில் வந்து 2 பேர் காம்படிஷன் போட்டு இது பண்ணுவோம். ஸ்டேடியம்லாம் வச்சு விளையாடுவாங்க. அந்த அளவுக்கு வசதி கிடையாதுல்ல. நம்ம வீட்டில் இருக்கிறது சட்டி குண்டா மட்டும் தான். அதை உள்ள கவுத்து போட்டு உள்ள 2 பேப்ளேட் பண்ணோம் அப்படின்னா ஒன்று ஜெயிக்கும். பம்பரத்துக்கு ஈக்குவலான ஒரு கேம்னா அது பேப்ளேட் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ ஸ்கூல்லலாம் பேப்ளேட் எடுத்துட்டு போக முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ரப்பரை பார்த்தாலே கையெல்லாம் வந்து பரபரன்னு சரியான கேம்டா அது. பென்சில் முக்க உடைச்சு ரப்பர் உள்ள வச்சு அப்படி சுத்தி விடுவோம். கண்ணாமூச்சி ஐடென்சிக்கு ஒளிஞ்சு பிடிச்சு விளையாடுறாரு. ஒளிஞ்சு பிடிச்சி கண்ணாமூச்சி ஐடென்சிக்கு என்ன இடத்துல பீக் ஆகும்னா நாங்க எங்க ஏரியால தான் விளையாடுவோம். ஓகே, ஏன்னா 4 செந்து இருக்குன்னா 4 செந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்பயாச்சும் கரண்ட் போயிடுச்சு வச்சுக்கோ ஏரியால மொமெண்ட் பயங்கரமான பீக்கா இருக்கும். பீக் சினிமா. யார் யாரு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் சொல்ல அந்த மாதிரி சொல்லும்போது தப்பா சொல்லிட்டானா கப்பைஸ் திருப்பி பட்டங்கி போடும். பசங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒருத்தர் கடைசி அதே மாதிரி டேய் மூடி கண்ணு மூடி என்றானோ இன்னும் 50 அப்படி திரும்ப டப்பா டப்பான்னு சொல்றேன். ஓகே, இது சொல்லவும் எனக்கு என்ன போகுதுன்னா மேனோ சைடில் எத்தனை பேர் விளையாண்டுறீங்க? நான் விளையாடுறீங்க. ஆமாம், அந்த சந்தோட இந்த எண்ட்லேருந்து அந்த எண்ட் வரைக்கும் போகிறது தான் டாஸ்க்கு. ரோட்டில் கால் வைக்காமல் போகணும். இல்லை சில வீடுலாம் எப்படி இருக்குன்னா செடியில் கால் வைக்காமல் போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரோட்டில் கால் வைக்காமல் போனால் எப்படி இப்போ ஒரு வீட்டு வாசலாக போகல. ஸோ அங்கே குனிஞ்சு மிந்து அப்படி இப்படின்லாம் போயிட்டு இருப்போம். எங்களுக்கு ஆயுதமே வந்து மண்ணு தான். ஒரு கை மணல் எடுத்து வச்சிருவோம் கையில். எப்படின்னா இப்போ ஆப்போசிட் வீட்டுக்கு மணலை போட்டு ஆப்போசிட் கஷ்டம். ஏன்னா ஆப்போசிட் வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து வாசல்லாம் ஒட்டியே இருக்கும். அப்படியே கமெண்ட் பண்ணிப்போம். 3-4 பேர் விளையாடுவாங்க. டே இந்த இடம் கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்கடா, ஆபத்தாக இருக்கடா, எல்லாம் கொஞ்சம் தலையை குனிஞ்சுவாங்க. இதே மேனோஸ் விளையாண்டுருக்கேன். எப்படின்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன காடு செட்டப் மாதிரி இருக்கும். அந்த காடு செட்டப்புக்குள்ள ஒரு பேகை மாட்டிப்பேன். அவரை மாதிரியே பேகை மாட்டிட்டு கண்ணாடி மாட்டிட்டு உள்ளே போயிருவேன். அங்கே ஜன்னல்ல இருந்து பார்க்குறவங்கலாம் நம்மள ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. அப்போலாம் சின்ன வயசு தான் ஒன்றும் தெரியாது. உள்ளே போயிட்டு மதியான சாப்பாடுலாம் கிடையாது. அங்கே வந்து நெல்லிக்காய் இருக்கும். அதை பறித்து இதை சாப்பிட்டு நம்ம உயிர் வாழ போகிறோம்னு சொல்லிட்டு பேக்கெட் உள்ள போட்டுப்பேன். இன்னும் எக்ஸ்ட்ரீமாக எப்படி போவேன் அப்படின்னா அந்த சாமி எறும்பு கருப்பு எறும்பு சொல்லுவாங்க இல்லையா, அதை எடுத்து சாப்பிட்ருக்கேன். அதெல்லாம் அந்த கேமை பார்த்துருக்கு. ஆமாம், வெளியே அவுட்டோரில் பால் கேம் வச்சு பார்க்குறப்ப எனக்கு இன்னொன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னா 7 ஷாட் கேம் விளையாடுறதுக்கு அந்த 7 கல்லு செலக்ட் பண்ணுவோம்ல, அதுதான் மேட்ரு. ஏன்னா 7 கல்லு மேலே அடுக்கிற மாதிரி போய் பொறுக்குவானுங்க. ஃபர்ஸ்ட் கேம் விளையாடுறதுனா எல்லாரும் போய் பொறுக்காங்க. அந்த ஷேப்ல டைல்ஸ் கல்லெல்லாம் கிடைச்சதுன்னா கூட்டமா செதறுவோம். அந்த பால் கண்ணு தேர்றதுல இருந்து ஸ்பீட் இருக்கு. ரிஃப்ளெக்ஸ்ல பயங்கரமா இருக்கும். ஏரியால விளையாடுறோம்னு வச்சுக்கோங்க, பால் வேகமா தூக்கி போட்டு ஏரியா முக்குக்குலாம் ஓடிச்சுனா ஈஸியா இருக்கு. டக்குனு பொறுக்கிட்டு வரதுலயே கரெக்டான கேட்ச் பிடிக்கிற ஆட்களா இருக்கணும். அதெல்லாம் வந்து டப்புனு பிடிக்கணும். டப்புனு இந்தியா டீம் பிளானிங் மாதிரி அது. ஓகேவா? இந்த நொண்டி விளையாண்டுருக்கீங்களா? கல்லு போட்டு நொண்டி விளையாடுறது. கால் இப்படி வைக்கணும், இப்படி வைக்கணும். தலையில கல்ல வச்சு தவி போகணும். அதுக்கப்புறம் கையில இருக்கிறத நெத்தியில வச்சுட்டு கீழே பார்க்காம போகணும். ரைட்டா ரைட்டு கண்ணு மூடிட்டு போகணும். அதுலயுமே அந்த லக்கி கல்லெல்லாம் வந்துட்டு இருக்கும். ஒரு கல்லை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அதே கல்லை வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டு நாளைக்கு எடுத்துட்டு அதே மாதிரி பயங்கரமான கல்லுனே கல்லாங்கல் இருக்கும். அதெல்லாம் ப்ரோ பிளேயர். அது எங்க வீட்ல கேர்ள்ஸ்லாம் சரியா அப்படினா என்னடா பண்றீங்க மேட்ச், என்னடா மேட்சிக் பண்றீங்கன்ற மாதிரி தான் இருக்கும். கல் இல்லாம முதுகு பஞ்சர். ஓகேவா? அது எங்க ஊர்ல எரிபேன்னு சொல்லுவாங்க. எரிபே. அதுக்கு ஒரு ராகமே இருக்கு. ஃபர்ஸ்ட் இப்ப நான் தான் பண்ண சொல்றேன். அப்படி முக்கியமான ஒண்ணுடா. WWE கார்டு. ஷட் அப் யுவர் மவுத். ஹைட்டா நீயே காலை கொடுத்துரு. என்னடா அண்டர்டேக்கர் 6.2 அப்படியே ஆப்போசிட் கார்டு கொடுத்துறான். சொன்னா டக்குன்னு அப்படியா இந்த கிரேட் கார்டு அப்படி அதோட சரியான ஹைட். கிளாஸ் ரூம்ல சும்மா இருக்கும்போது விளையாடுற ஒரு விளையாட்டு, நம்ம கையில இருக்கிற பொருளை வச்சு விளையாடுற ஒரு விளையாட்டு. பென் இருக்குல்ல, பெண்ணை வந்துட்டு டேபிள்ல போட்டு பென் ஃபைட். விட்டு கீழே விழுந்தா அவுட். பின்னாடி வந்து எட்ஜ்ல இருக்கும். இப்போ அந்த நிலைமையில இருந்து வின் பண்ற ஒரு மொமெண்ட் இருக்கு தெரியுமா? கீழ இருந்து இப்படி தட்டி விடுவாங்க. அது வந்து ஒரு கெஸ் தான். ஓகே கரெக்டா உள்ளதானே இப்படி தட்டணும். அப்படி போய் விழுந்துச்சுன்னா நமக்கு ஒரு மாஸ் மொமெண்ட். இப்போ நம்ம ஸ்டீரியோ டைப்பை உடைக்க ஆரம்பிச்சிடலாம். இங்க இருக்கிற பசங்க 4 பேர் இருக்கோமா, இதுலயே வந்துட்டு இந்த சொப்பு சாமா எத்தனை பேர் வந்து விளையாண்டுருக்கீங்க? இலையெல்லாம் போய் தண்ணிலாம் ஊத்தி விளையாண்டுருக்கேன். இது தனியா இருக்கிறவனை விட இந்த வீட்டுல ஃபேமிலியா அக்கா தங்கச்சியோட அவங்க இந்த விளையாட்டு நிறைய அவங்க விளையாடுவாங்க. திடீர்னு போய் கடையில 5 ரூபா லேஸ் வாங்கிட்டு வந்து நான் சமைச்சிடுறேன், நீங்க வேலைக்கு போயிட்டு வந்துருங்க அப்படின்னா. ஏன்னா நான் தான் வந்து அங்கே ஒரே பையனா, எனக்கு தான் அந்த கேரக்டர்லாம் வரும். அப்பவே நான் ஒரு ஆக்டராக ஃபீல் பண்ணேன். ஓகே நான் இப்போ அப்போ ஓகே வீட்டு பொறுப்பு இருக்கு, போயிட்டு பேக்லாம் எடுத்துட்டு சாயந்தரம் இப்போ ஈவினிங் சீன்லாம் எழுதிடுவேன். ஈவினிங் லொக்கேஷன் இன்டீரியர் ஆமா நான் வந்துட்டேம்மா வீட்டுக்கு ஒரே டயர்டாக காஃபி போடு அப்படின்னு. சில நேரம் வரமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டை விட்டு வெளில போ அப்படின்றாங்க. அதாவது விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டாங்க. நீ விளையாட்டுக்கு வராதரா, நீ ரொம்ப ஒரு மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு வீட்டில் சேர்த்துக்க மாட்டாங்க. அப்ப நம்ம கடைக்கு போறப்ப நம்ம அப்பா அம்மா நமக்கு தனி செட்டு வாங்கி கொடுப்பாங்க. அப்பதான் கொடுத்து ஆரம்பிச்சிடறேன். வீட்டுல போய் தனியா விளையாடிட்டு இருப்பேன். பிளாஸ்டிக் சோப்பு சாமா இருக்கு, ஸ்டீல் சோப்பு சாமா இருக்கு. ஓகேவா?
ஸ்டீல் சாமானா கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. லோயர் மிடில் கிளாஸா? நான் ஸ்டீல் சாமான் தான் அதிகமே ரேட்டு. நம்ம மைண்டில் அந்த காலத்தில் புகுத்துனதில் அதில் ஓகே எலைட்னா கொஞ்சம் டைப் போயிட்டு கம்ப்யூட்டர் வேலைக்கு போயிட்டு கம்ப்யூட்டர் வேலைக்கு ஏதாவது ஐடி வேலைக்கு போய்ட்டுறோம். ஸ்டீல் சாமானா லோக்கலில் ஏதாவது வேலைக்கு போயிட்டு அந்த மாதிரிலாம் விளையாடி எனக்கு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஏன்னா நான் அத்தனை கேரக்டர் பண்ணுவேன் டக்கு டக்கு. நீங்கள் பெரும் காலேஜ் என்னன்னா டீச்சர் கேம் அந்த எக்ஸாம் பேப்பர்லாம் கொடுத்து வீட்டில் பேரண்ட்ஸ்ட்டை சைன் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பிச்சி விடுவாங்க. ஸோ அதெல்லாம் சைன் வாங்கி வச்சு முடிச்சுட்டு இந்த செமஸ்டருக்கு முடிச்சிடும் ரிட்டன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த பேப்பர்லாம் வீட்டில் இருக்குமா, கண்ணாடியை போட்டு சாக் பீஸில் செவுத்தில் எழுதுறது, செவுத்தை வந்து திருப்பி அழிக்கிறது, அப்புறம் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறது, அட்டெண்டன்ஸ் திருப்பி, அதாவது கிளாஸில் யாருமே இருக்க மாட்டாங்க, நானே என் கூட யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க. 20 பேர் இருப்பாங்க, 20 லிஸ்ட் இருக்கும். அனன்யா, ஆகாஷ் எல்லாம் அப்படியே A to Z வரைக்கும் இருக்கும். ஆமாம், ஒரே ஒரு ஆள் தான் உட்காந்துருப்பா, அதாவது என் கூட யாரும் எல்லாம் பற்றி பேசும்போது தான் நம்ம வந்து உண்மையிலே அடல்ட் ஹுட்டுக்கு வந்துட்டோம். பட் இதை தாண்டி நிறைய கேம்ஸ் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் அந்த நொண்டி அதெல்லாம் இன்னும் பல்லாங்குழி இருக்கு, நிறைய கேம்ஸ் இருக்கணும். அண்ணாமச்சி, கொலக்கொலையா முந்திரிக்கா, அப்படியே இந்த ஒரு கேம் மட்டும் சொல்லிக்குவாடா. இது சொல்லியேன்னு சொல்ல வேண்டாம். பட் அதெல்லாம் இருக்கு. பட் காமனா நிறைய பேருக்கு தெரியும். இதெல்லாம் தெரியாம இருக்குமே, மேபி எங்களுக்கு தெரிஞ்சது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது பேசிக்கா இருக்கிற கேம்ஸ்லாம் சொன்னோம். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு வந்து எங்களோட பர்சனல் ஃபேவரட்டான கேம்ஸை பற்றிலாம், அதாவது நாங்கள் சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கேம்ஸ், எங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் பற்றிலாம் நிறையா பேசணும். ஸோ இதே மாதிரி அடுத்து இன்னொரு ஸ்பெஷலான டாப்பிக்கோட அடுத்து அவங்க வந்து சந்திக்கிறோம். ஸோ அதே மாதிரி என்னென்ன டாபிக்ஸ் பேசலாம், என்னென்ன விஷயங்கள் பேசலாம், இதெல்லாம் பேசலாம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கமெண்ட்டில் தட்டுங்க. ஸோ until then it's bye from MM Podcast.